ஆஃப்டர் த பிளெஸிங், ஆஃப்டர் த மிரக்கிள் நாம எப்படி இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணாக இருக்கிறது. ஆமென். கீழே கிடக்கும் போது வேற வழி இல்ல, ஏசப்பா அப்படிங்கிறது ஒண்ணுதான் வழி. அதுக்கப்புறம் மேல வந்த உடனே பல வழிகள் இருக்கும். அப்போ கூட நீர் எனக்கு அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குது பாருங்க. ஆமென். அப்ப அதாவது வெற்றிக்கு பிறகு அடக்கமா இருக்கிறவங்க, தாழ்மையா இருக்கிறவங்க மீண்டும் வெற்றி பெறுகிறார்கள். ஆமென். ஒரு பெரிய வெற்றியை நோக்கி, பெரிய பெருக்கத்தை நோக்கி போகிற நாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு குவாலிட்டியான சில டிசிஷன்ஸ் நம்ம ஏற்படுத்திக்கணும். அது என்னன்னா, வெற்றிகள் அல்ல, அந்த வெற்றியை தருகிற என் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென். ஒரு ஐஸ்வர்யவான் கற்றுக்கொள்ள வேண்டிய லெசன்ஸ் அப்படிங்கிறது இந்த 1 தீமோத்தேயு 6 அவ்வளவு இருக்கு. கடவுளுடைய பிள்ளைங்க பாருங்க, என்னைக்குமே கடவுளுடைய வழியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தோத்தே போக மாட்டீங்க. உங்களுக்கு தோல்வி கிடையவே கிடையாது. பாருங்க, என் இருதயம் தேவன் மேல இருக்கா அல்லது பொருட்கள் மேல இருக்கா, என் இருதயம் தேவன் மேல இருக்கா அல்லது எனக்கு கிடைக்கக்கூடிய சக்சஸ் மேல இருக்குதாங்கிறது கரெக்டா தெரியும். இந்த கடன் இருந்தது ஒரு பெண்ணுக்கு, அடைக்க முடியல. அப்போ அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசியை தேடி வரா. எனக்கு கடன் அடைக்க முடியல, என்ன செய்யணும்? அப்ப தீர்க்கதரிசி கடவுளுடைய ஆலோசனைகளையும் கடவுளுடைய வார்த்தையும் அந்த பெண்ணுக்கு என்ன பண்றாரு சொல்ற. அவன் தீர்க்கதரிசி கேட்கிறாரு, உன்ட என்னமா இருக்குதுன்னு. அந்த அம்மா சொல்லுது, என்ன இருக்கு அம்மா, என்ன இருக்கு? அதான் என்ன இருக்குன்னு சொன்ன உடனே என்ன பண்றான், பக்கத்துல எல்லாம் பாத்திரங்களை கேட்டு வாங்குன்னு சொல்றாங்க. பாத்திரம் எல்லாம் கேட்டு வாங்கியாச்சு. வீட்டுல கதவை அடிச்சுக்கோ, இப்போ பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த இருக்கிற எண்ணெய் என்ன பண்ணு, ஒவ்வொரு பாத்திரத்திலயா ஊத்து அப்படின்னு சொல்றாங்க. சோ ஊத்த என்ன ஆகுதுன்னா, எண்ணெய் பெருகிட்டே வருது. அது ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, எண்ணெயாக நிரம்பி விட்டது. ஒரு பெரிய அற்புதத்தை பாக்குறான் வாழ்க்கையில. ஆலோசனைகளை தேடி வந்தா இப்போ ஆலோசனை உண்டாயிடுச்சு, பதில் உண்டாயிடுச்சு. இப்ப என்ன பெருகிச்சு. இப்போ என்ன காரியம்னா, இந்த எண்ணெயின் பெருக்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் மறுபடியும் தீர்க்கதரிசிக்கிட்ட வர்றான். வந்து என்ன கேக்குறா அப்படின்னு சொன்னா, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறான். உடனே தீர்க்கதரிசி சொல்றாரு, எல்லா எண்ணெயும் வித்து உன் கடனை அட, மீந்ததை கொண்டு என்ன பண்ணு, ஜீவனம் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, என்ன இல்லாத, அத கடன் இருக்கும் போது அவ வந்தா பாருங்க, அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா என்ன பெருகின போது என்ன செய்யணும் வந்தா பாருங்க, அதுதான் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கிறது. என் தேவனை நான் தொழுது கொள்ள, என் தேவனை தேட, என் தேவனுக்கு நன்றியா இருக்க, என் தேவன் பேரில் நான் நம்பிக்கையா இருக்கிறதுல என்னுடைய பிரியாரிட்டியை நான் மாறாம இருக்கிறது என்னுடைய வெற்றி தொடர் வெற்றியா இருப்பதற்கு காரணங்களாக இருக்கிறது. சில தரமான தீர்மானங்களை வாழ்க்கையில வச்சுக்கோங்க. அந்த பிரையாரிட்டி என்ன பண்ணாதீங்க, மாத்தாதீங்க. ஜெயிக்கும் போதும் தோக்கும் போதும் இருக்கும் போதும் இல்லாத போதும் உங்கள் தரமான தீர்மானங்கள் மாறாமல் இருக்கட்டும். நீங்க ஐஸ்வர்யவானாகிறது பெரிய விஷயமே கிடையாது, அது கண்டிப்பா அடைவீங்க. ஆனா இந்த இருதயத்தை நீங்க மெயின்டைன் பண்றீங்க பாருங்க, இது செல்வந்தன் ஆகிறத விட ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கிறது.